So hello and bro, this is our first episode of Speak with Krishna. இன்னைக்கு என்ன பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சப்ப என்ன வேணாலும் சாப்பிடலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ this is our first episode, let's speak something dark. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சப்ப தான் ஒரு டவுட் என் மைண்டில் டிங்கிடுச்சு. டார்க்னா என்ன இப்படிலாம் கேட்குறேன். டார்க்னா என்ன? அடல்ட் கண்டென்ட் வச்சு பேசுகிற ஒரு ஜோக்கு தான் டார்க் ஜோக். Even we would look after in Instagram, you know, dark, very dark, thinking darker. லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் ஒரு டவுட்டோட நான் போயிட்டு விக்கிபீடியா டகன்னு செக் பண்ணாதான் தெரியுது. அவங்க உங்ககிட்ட போய் சொல்லிட்டாங்கப்பா. உண்மையிலே நீ பேசுறதுல டார்க் ஜோக் கிடையாதுடா. டார்க் ஜோக் இஸ் சம்திங் எல்ஸ். லெட் மீ எக்ஸ்பிளைன். டக்குன்னு முடிஞ்சிடும், சின்னதாக பேசிடலாம். ஸோ டார்க் ஜோக் இஸ் ஜோக். A serious situation is conveyed in a funnier way. அது எப்படா சீரியஸான சுச்சுவேஷனை ஃபன்னியரான வேலை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறதுன்னு புரியுது. பட் இருந்தாலும் லெட் மீ கிவ் அன் எக்ஸாம்பிள். இப்போது டாக்டர் படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த படத்தோட மெயின் பிளாட்டே எப்படி இருக்குன்னா, அந்த பொண்ணு காணாமல் போயிடும். அந்த காணாமல் போன பொண்ணை தேடி கண்டுபிடிக்கிறது தான் மெயின் பிளாட். அது எந்த அளவுக்கு ஃபன்னியராக இருந்திருக்குன்னா, அந்த மெட்ரோ ட்ரெயின் சீக்வன்ஸ் பார்த்திங்கன்னா அது இட்ஸ் அ சீரியஸ் சீக்வன்ஸ் ஃபார் த கேரக்டர்ஸ் இந்த. ஆனால் அதை எந்த அளவுக்கு காமெடியாக சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ தட்ஸ் வாட் த டார்க் காமெடி இஸ். எல்லாம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1965 ரிலீஸ் ஆன பேப்பர் கப் பப்ளிகேஷனால டார்க் ஹியூமர் அதில் தான் ரிலீஸ் ஆச்சு. வாஸ் த பாயிண்ட் வேர் இட் ஆல் கெட் ஸ்டார்ட் பண்ணது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 அமெரிக்கன் ரைட்டர்ஸ். தீஸ் ஆர் த பர்சன்ஸ். அவங்க பேர் என் வாயிலே நுழையலப்பா, அதனால அவங்க பேர் நான் சொல்லலை. ட்ரை பண்ணி 16 ட்ரெக் ஆச்சு. ஸோ இட்ஸ் கம் டு தி பாயிண்ட். ஸோ தோஸ் ஆர் த பர்சன்ஸ் who started this all. So அவங்க தொடர்ந்து வந்து stand-up comedians were obsessed with dark comedy. People were too loved a lot about the dark comedy. தேவலாம் எப்படி காமிச்சேன். ஸோ அவங்கள தொடர்ந்து வந்து நிறைய காமெடியன்ஸ் பார்த்திங்கன்னா அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணிட்டு வரப்போ அட் ஏ பாயிண்ட் ஒருத்தர் ஹை பீக்குக்கு அந்த டார்க் காமெடி யூஸ் பண்ணி போகிறாரு. ஹூஸ் மீன்ஸ் லெனி ப்ரூஸ். லேட் 1950s அந்த இவர் அஸ் ரிலீஜியன், ஜெண்டர் பேஸ்டு, ரேஸ் பேஸ்டான ஒரு காமெடியை சொல்கிறப்ப ஒரு ஃபன்னியரான வேலை சொல்லணுட்டு அந்த டார்க் காமெடியை ஒரு டூலாக யூஸ் பண்ணுறாரு. விச் வாஸ் அ சக்ஸஸ்ஃபுல் ஒன். விவேக் சார் மாதிரி காமெடியன் கருத்து அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தில் காமெடி சிரிக்க வைக்கிறேன் அப்படின்னா அந்த விஷயத்தில் கருத்து இருக்கும். தொடர்ந்து டில் நவ் தேர் ஆர் ஃபிலிம்ஸ் விச் கன்வே டார்க் காமெடி. இப்போது தமிழில் மூடர் கூடமாக இருக்கட்டும், இல்லை ஹாலிவுட்டில் ஹேங் ஓவராக இருக்கட்டும், விச் ஆல் திஸ் ஜானர் ஆஃப் டார்க் காமெடி. இட்ஸ் அ சினிமா லாங்குவேஜ். ஈவன் விஜய் சார்ஸ் பீஸ்ட் இஸ் ஆல்சோ அ டார்க் காமெடி ஃபிலிம். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. நல்லா தான்டா விஜய் சார் பண்ணியிருப்பாரு. ஸோ மறுபடியும் ஆரம்பிக்கலாமா? ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். என்னன்னா, இப்போ சொல்கிறல இப்போ வந்து உண்மையிலே நம்ம இப்போ பேசிட்டு இருக்கிற ஜோக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா இட்ஸ் அ ப்ளூ ஜோக். யூ ஹேர்ட் இட் ரைட். ஸோ நீங்கள் விக்கிபீடியாவில் போய் பார்த்தீங்கன்னா கூட ப்ளூ ஜோக் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா த ஜோக் விச் க்ளோரிஃபைஸ் தி அடல்ட் கண்டென்ட் அப்படின்னு தான் வரும். அடல்ட் கண்டென்ட்னா எவ்ரி திங். ஸோ நெக்ஸ்ட் டைம் இன்ஸ்டாவில் போய் கமெண்ட் பண்ணுறீங்கன்னா டோன்ட் சே இட் அஸ் அ டார்க் ஜோக், சே இட் அஸ் அ ப்ளூ ஜோக். ப்ளூ ஒன் அப்படின்றது ஏன் வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியும். அது எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் தெரியாத மாதிரி சொல்லாதுங்க. ஸோ அதை தெரிஞ்சுட்டு நாங்கள் என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டவுட் நியாயமான ஒரு விஷயம் தான். பட் இருந்தாலும் நம்ம டே டு டே லைஃப்பில் தாண்டி வர ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறது தப்பே இல்லை. ஸோ என்னை மாதிரி இப்போ சினிமா துறையில் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற ஒரு சில பேருக்கு ஒரு ப்ரொஃபஷனலான பீப்புளை மீட் பண்ணுறப்ப தே வுட் நோ தி ரியல் திங். அவ்வளோதான், வேறு ஒன்று. ஸோ ஆஸ் திஸ் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் ஃபார்மலாக பேசுகிற மாதிரி இருக்கும், ஒரு ஃபன் இல்லாத மாதிரி இருக்கும். கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ், நாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுன்னா ஆஸ் ஐ எம் ஷூட்டிங் இட் அவுட் இன் தி டியூரிங் கார்த்திகை தீபம் பேக்ரவுண்ட் சீக்வன்ஸில் வர மாதிரியான கிராக்கர் சவுண்ட்ஸ்லாம் வரும். ஐம் ஸோ சாரி ஃபார் தட். நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து பர்ஃபெக்டாக நான் பண்ணிடுறேன். ஜஸ்ட் கிவ் யுவர் சப்போர்ட். If you like this video, just share it out with your friends, give it a like. I will meet you up in the next episode. Until then, இதில் என்ன ஒரு விஷயம்னா, இந்த வீடியோவை நான் நேற்றே பேசிட்டேன். ஆனால் அது கர்மாந்தரமாக இருந்ததுனால தான் நான் மறுபடியும் பேசி இப்போ நான் அப்லோட் பண்ணுறேன். Meet you up in next video. Bye.